கத்தருடைய பரிசில் நாம் சொல்கிறோம். 4th செமஸ்டர் எக்ஸாம் எழுதினேன். அதில் ரிசல்ட் வந்துச்சு. ஆல் பாஸாக கத்தர் கொரோனா கோடி நன்றி. ஆல் பாஸாக கத்தர் கிருபை செய்தது. அதுக்காக கொரோனா கோடி நன்றி. அதே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் கூட எங்கள் வீட்டில் வந்து 2 வீக்ஸ் பேக் நடந்துச்சு. ஷெல்ஃபில் வந்து என்னோட நோட்ஸு, படிக்கிற நோட்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் இருக்கிற ஒரு ஃபைலு, அதுக்கு மேலே இன்னொரு ஃபைல் இருந்து அது வந்து பழைய ஃபைல் இருந்துச்சு. ஒரு நாள் எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து மண்ணு மாதிரி, செவ்வறு ஃபுல்லாக மண்ணு மாதிரி, ஒரு கோடு வந்து மண்ணு மாதிரி இருந்துச்சு. என்ன அது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து நிறைய பூச்சி வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கிற எல்லா ஃபைலுமே வந்து போயிடுச்சு. அப்போ வந்து புது நோட்ஸ் தான் அது வந்து ஜெராக்ஸ் எடுத்து நான் வச்சுருந்தேன். அதில் ஒரு 10 நோட்ஸ் இருக்கும். அதில் கீழே இருக்கிற 4 நோட்ஸ் ஃபுல்லாகவே போயிடுச்சு. அப்புறமா வந்து அந்த பழைய ஃபைல் சொன்னல, அதில் இருக்கிற அதில் சும்மா அந்த ஜெராக்ஸ் பேப்பர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவுமே ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த பூச்சி ஃபுல்லாமே எல்லாத்தையும் அடிச்சிருச்சு. அப்புறம் இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் தான் ஒரிஜினல் ஃபைல் இருந்துச்சு. அதில் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் ஸ்கூல்லேருந்து நான் இப்போ கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுமே அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு பார்த்தோன்னு செமையாக பயந்து, ஏன்னா எல்லாமே ஒரிஜினல் கோர்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாமே இருந்துச்சு அதில், ஸ்கூலு, காலேஜ், அப்புறம் ஆதார் கார்டு எல்லாமே அதில் தான் இருந்துச்சு. அப்புறம் அது ஓப்பன் பண்ண பார்க்குறதுக்கு எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. கர்த்தருடைய கிருபையினால அந்த ஒரு ஃபைலில் மட்டும் ஒரு டேமேஜுமே இல்லை. அதான் நினைச்சேன். அந்த நான் வசனம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு, சங்கீதத்தில் இருக்கிற மாதிரி, கர்த்தருடைய செய்கள் பெரியவைகளும் அவர்கள் பிரியப்படுகிற எல்லாராலும் அது ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அதனால கர்த்தருடைய செய்கள் தான் நம்மளாலே வந்து எப்படி நடந்ததுன்னு நம்மளே அதை வந்து ஆராய்ந்து பார்க்கறது. எப்படி எல்லாமே போயிருச்சு. ஆனால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மட்டும் என்னோடதான் என்னோட தம்பியோடது. ரெண்டுமே ஒரிஜினல் தான். அது ரெண்டுமே எதுவுமே ஆகாம எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எடுத்து நான் அதை அப்புறம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இது இருக்கும்போது அதான் நிஜமாவே எனக்கே இது வந்து எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. அந்த ஒரு ஃபைல் மட்டும் எதுவுமே ஆகல. அதுக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அம்மாவுக்கு வந்து போன மே மாதத்தில் வந்து ரைட் ஹேண்ட் கை வந்து வீக்கிடுச்சு. அது வீக்கின உடனே ஜுரமாக வந்துச்சு. அப்போ வந்து அளவில்லாத ஜுரமாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க ஊசி போட்டாங்க. அப்பயும் சரியாகலை. நீங்கள் வந்து பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் அம்மா அழுத்துன்னு இருந்தாங்க, என்னால் முடியலன்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் கை வச்சு ஜெபிச்சோம். மதியமாகவும் ஜெபிச்சாங்க. அப்போ அந்த ஜுரம் சரியாயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த கையில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, இது வந்து மாத்திரை போட்டு சரியாகலைன்னா பெட்டில் சேர்த்து இதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பெட்டில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணாத அளவுக்கு தேவன் அந்த கையில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷனை எடுத்து போட்டார். அதற்காக தேவனுக்கு கொடான குமாரி. நான் வந்து இங்கே வந்து பல்லவஜி சபையில் வந்து சாட்சி சொல்கிறது. இப்போ வந்து இவங்க ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க சிஸ்டரு. அப்போ வந்து ஒரு விக்கிராராதனைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு அம்மா வந்து கோயிலில் போயிட்டு புடவெல்லாம் துவச்சி போட்டு அவங்களுக்கு சம்பளம் தராங்கன்னு சொல்லிட்டு, நானும் வந்து ஒரு இந்து ஃபேமிலியிலேருந்து தான் வந்தேன். நானும் வந்து இந்த விக்கிராராதனைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தது இன்றைக்கி சிஸ்டருக்கு மெசேஜில் ஆண்டவர் இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறாரு எனக்கே தெரியல. ஆண்டவர் எங்கள் மீது வச்ச அன்புக்காக நன்றி. நானும் இந்த விக்கிராராதனையில் அந்த கோவிலில் போய் பொறுத்தரெல்லாம் பண்ணி புடவெல்லாம் சாட்டி அந்த விக்கிரங்களை எவ்வளோ நான் வந்து என் உயிருக்கும் வேணாம் வந்து நமஸ்கரிச்சுப்பேன். அதனால் எங்களை எப்பயோ முன்குறிச்சிருக்கிறாரு. எங்களை ஆண்டவர் எப்பயோ முன்குறிச்சிருக்காரு. ஆண்டவர் எங்களை கைவிடாது உலையான சேர்ந்திருந்து உண்மை எது பொய் எது தெரியாத வாழ்ந்து எங்களை நானே மெய்யான தேவன் என்று சொல்லி என் குடும்பத்தை ஆண்டவர் இந்த ஆலோசனை தெரிஞ்சு எங்களை வேறு பிடிச்சிருக்கிறாரு. எவ்வளோ நன்மை ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்காரு. அதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்றேன். விக்கிராராதனைக்குரிய ஜனங்களை இப்படி ஆசீர்வதிக்கிட்டு எவ்வளோ இருக்கிறாரு. அவரே ஜீவனுள்ள தேவன் எங்களுக்காக தன் உயிரையே கொடுத்து எங்களுக்காக வீட்டெடுத்து தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கூட வரலாங்க எங்கள் பையனுக்கு வர முடியாமல் இருந்தால் திடீர்னு வந்து அவர் அட்மிட்டாக வந்தால் அதுக்கு 1 வருஷமாக ரொம்ப அதிகமான பலவீனம். கடையில் ஒரு ப்ராப்ளம் சொல்லிடுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணோம். அது ஜனவரி மாதத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு
மறுபடியும் ஊருக்கு போனால் மறுபடியும் இந்த மாதத்துல மறுபடியும் அதே இன்ஃபெக்ஷன் சொல்லியிருந்தோம். ஆனால் சிஸ்டர் சொல்லி சோமனும் மாதிரி பயப்படாத, அது ஒரு பலவீனம் தான், அவன் சீக்கிரத்தை சுகமாயிடும். இனி அவன் மேலே எந்த விதத்துலையும் கத்திப்படாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாப்பார்கள். அதே போல ஆண்டவர் செவ்வாய்க்கிழமை சொன்னாங்க, டாக்டர் சிஸ்டர் திங்கக்கிழமையை வருவான்னு சொன்னாங்க. அதே போல ஆண்டவர் திங்கக்கிழமை அவனை டிஸ்சார்ஜ் பண்ண உதவி செஞ்சு பிள்ளைங்களுடைய ஆண்டவர் இருந்து என் பிள்ளைகளை பாதுகாத்தார். அதுக்காக நன்றி. அநேகரும் ஜெபிச்சாங்க, அந்த ஜபத்தை கேட்டார். ஆண்டவர் ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன் என்று தம்பிக்கு என் பையன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டா இந்த சரீரம் அவருக்கு, அந்த சரீரத்தை அவருக்கு உச்சி விடுற நாளா அவருக்கு பாதுகாப்பாக சொல்லியிருக்கேன். ஆண்டவர் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக ஞானத்தை கொடுப்பேன். என் வருமானத்துலேயும் ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. அத்தை நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, அத்தை நம்ம சர்ச்சைக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். ஆண்டவர் நல்ல வருமானம் கொடுத்துருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லு. நல்ல பேத்தியை கொடுத்துருக்கிறார். இன்னும் நன்றி சொல்லு. சின்ன வயசுலேயே வேளாண் பண்ணிட்டு நானும் சிஸ்டர் பேர் வந்தால் போதே பக்கத்தில் வந்து உட்காந்து பாட்டுக்கு கை தட்டுவோம். அலையான்னு சொல்லுவா, ஸ்தோத்திரம் சொல்லுவா, பிரைஸ்லான்னு சொல்லுவா. ஆண்டவர் அவ்வளவா ஞானமா எல்லாருக்கும் ப்ரேயர் ஆயிடாம தான் வைக்கிறான். கையில் வச்சுட்டு ஏசி ரத்தம் செய்ய சொன்னா 1.5 வயசு தான் அது சொல்ல தெரியாது. ஆனால் சுசு சொல்ல ஸ்தோத்திரம் நல்லா சொல்லுவான். ஆண்டவர் அதுக்காக நன்றி சொல்றதோடான சந்ததி ஆசீர்வதிக்கிறது. அப்படியே ஆசீர்வதிக்கிற பேரனுக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை செஞ்சிருக்காரு. இப்போ எவ்வளோ சமைக்கமாக இருக்கிறார், இன்னும் அதிகமான சமைக்கத்தான் இருக்கும். அதுக்காக நன்றி. கர்த்தர் நாமத்துக்காக ஸ்தோத்திரம். என் பேரை வந்து 17 வயசு பையன் கார்த்தி. ஆனால் பல பிள்ளைங்க 15 பிள்ளைங்கள கூட ஒரு ஜெயிலில் இருந்தால் 15 நாள் இருந்தால் நாங்கள் பார்க்கக்கூடிய நிலவில் இருந்தால். ஆனால் அந்த பையன் வந்து கெட்டதுனால அந்த பிள்ளைங்களால் நான் பிசாஸ் கொடுமே அந்த அளவு வச்சிச்சு. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த வண்டி 1 லட்சம், அந்த வண்டி விட்டு போனாலும் பரவாயில்ல. ஆண்டவர் என்னுடைய ஜபம் கேட்டு ஆண்டவர் நாங்கள் எவ்வளோ அவமானப்பட்டோம். நீங்களும் சேர்ந்து ஜபம் பண்ணி இருப்பாங்க. அந்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டம். ஏன் இந்த பையன் இந்த வயிற்றுக்கு பிறந்ததுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டா. நாங்கள் போய் எவ்வளோ ஒரு வாரமாக அந்த ஸ்டேஷன் நடந்து கிட்ட இல்லை, தூரமாக கொண்டு போட்டவங்க நல்லா போய் ரொம்ப என் பையன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஜபத்தெல்லாம் கேட்டு என்னுடைய விண்ணப்பம் கேட்டு ஆண்டவர் இன்னைக்கு 18,000 சம்பளம் போட்டு அந்த பையன் வந்து அம்மா சேர்த்து அப்பா சேர்த்து ஊர்லலாம் கொண்டு விட்டு ஒன்று சேர்த்துல சிஸ்டர் சொன்னாங்க. அங்கே வந்து ஏமா அந்த பையன் நீங்கள் பண்ணால் போகிறேன்னு சொன்னாங்க. அது ஆண்டவர் அதை மன்னிச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த பையன் வந்து மறுபடியும் அங்கே போய் ஒரு கணத்தில் வேலை செஞ்சு கணத்து உள்ள சோரகத்தில் போய் வேலை செஞ்சு சேலத்தில் இவங்க அம்மா அப்பா அப்படியே அனுப்புனாங்க. அந்த இடத்துல போய் அந்த பையன் இப்படியாவது அடிங்கிறதுக்கு அனுப்பிவிடுனாங்க. அங்கே போய் எல்லாருக்கும் திட்டு வாங்கி அந்த பாதாளத்துக்கு செத்து போகிற அளவுக்கு மண்ணு வாரி சுமந்து மறுபடியும் அந்த பையன் வந்து இந்த இடத்துல அப்போ ஏசப்பா இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வெடிக்கால் 2 மணி 3 மணிக்கு எப்பவுமே எழுந்து ஜோம் பண்ணுவேன். ஏசப்பா அந்த பிள்ளைங்கெல்லாம் மாறாதே இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன ஏசப்பா என் பிள்ளை இப்படி கெட்டு போயிட்டான்னு சொல்லி இப்படி எந்த தாய் பிள்ளைங்களுக்கு ஜபம் பண்ணுறாங்களோ அந்த பிள்ளைங்க தான் நாளைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ஓடித்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை ஆண்டவர் உண்மையான வார்த்தை சொல்லி அந்த பையன் நீ 18,000 சம்பளம் வாங்குறான். அம்மா அப்பா கீ படிடுறான், தாத்தா பாட்டா கீ படிடுறான். அந்த வயசான மொழி படுக்கையில் இருக்கிற மனசுன்னு வச்சுங்க. ஆனால் எனக்கு உயிர் கொடுத்தாரு கடவுள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஓடிட்டு எனக்கு கொடுத்ததுனால உண்மையான வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறோம். நீங்களே இப்படி ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பேரன் வசதி ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் எவ்வளோ நன்றி சொல்லி இருக்கிறார். ஏசப்பா என் பேரன் கூட போகணும் வரலாம் வெளியே பிறந்த நாள் சொல்லி என் பேரனுக்கு நல்லா செஞ்சோம். அவங்களுடைய